மக்களே வணக்கம். லைட்டிங்கு இடம் செம்மையாக இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, எங்கள் கல்லூரி சாலை தான் பாருங்களேன். தொடர்ச்சியாக பஸ்ஸு போகிற இடத்துல ஒரு அமைதி இருக்கும் பொழுது அதை ஏன் நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கக்கூடாது இந்த பதிவின் வழியாக? வாங்க, நம்ம ஜெயகாந்தன் அவர்களை பற்றின ஒரு சில செய்திகளை ஷேர் பண்ண போகிறோம். ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் எனும் அந்த நாவல், என்னுடைய நண்பர் தொடர்ச்சியாக என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் அந்த நாவல் படிக்கணும்னு. சரி, என்னதான் அந்த நாவல் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா, ஒரு கிராமத்துக்கு ஒரு ஃபாரினர் வர்றாரு. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த ஃபாரினரை வியப்பாக பார்க்குறாங்க. அவருடைய ஆசை அந்த கிராமத்தில் அவர் வாழணும். ஏன்னா அது அவங்க அப்பாவுடைய கிராமம். அவங்க அப்பா வேற ஒரு பொண்ணு, அதாவது ஃபாரினரை கல்யாணம் பண்ணிவிடுவார். இவ்வளோ தான் கதை. அப்படி அந்த ஃபாரினரை அதாவது இவருடைய சித்தப்பா பசங்கள்லாம் சந்தோஷமாக தோல் மேலாம் ஏறி விளையாடுறாங்க. இவருக்கு அந்த கிராமம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது அவங்க அப்பாவுடைய ஒரு கிராமம். இப்படி ஒரு மனுஷன், அவனுக்குன்னு ஒரு உலகம், அவனுக்குன்னு ஒரு வீடு, அவங்க அப்பா வாழ்ந்த வீடு. இவ்வளோ தான் அந்த நாவல். நம்ம யோசிச்சு பாருங்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க தப்பிச்சு எப்படியாவது நகரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் கிராமங்களில் வயதானவர்களுடைய எண்ணிக்கை யோசிச்சு பாருங்கள், இந்த நகரத்தில் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு. விபத்து வாகன பெருக்கம் சென்னையில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. வயசானவங்க நடந்து போனால் அடிச்சு தூக்கிடுவாங்க. ஏன் நடந்து போகிறதுக்கு நமக்கு இன்றைக்கி பாருங்கள், நான் காலேஜ் தாம்பரத்தில், இந்த வெஸ்ட் தாம்பரத்துலேருந்து பல்லாவரம் வரை நடந்து போகிறேன். அப்படி போகும்போது எத்தனை விதமான வண்டி ஓட்டத்தை பார்க்க போகிறேன்னு தெரியல. இவர் ஜெயகாந்தன் அவர்கள் அவருடைய ஆழ்மனது சிந்தனை, மனிதர்களை அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, இந்த உயர்வு தாழ்வு, கருப்பு வெள்ளை, சின்னவன் பெரியவன், இது எல்லாத்தையும் கடந்து மனிதர்கள் அவர்களுடைய இயல்பில் இருக்கும்பொழுது ரொம்ப உன்னதமானவர்கள் அப்படின்னு கவனிக்கிறாரு. இந்த ஆஃப்டரால் நீ இந்த ஜாதி தானே, நீ ஆஃப்டரால் ஒரு பொண்ணு தானே, இந்த மாதிரி சொல்லுலாம் ஜெயகாந்தனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதை கடந்து இந்த உலகத்தை கவனிக்கிறாரு. அது ரொம்ப அழகானது இல்லை? நீங்கள் உங்கள் வீட்டில் பசங்களை கூட சொல்லி வளர்க்கணும் சின்ன வயசுலேருந்தே. நீ ஆம்பளை புள்ள, நீ ரொம்ப முக்கியமானவன், நீ என்ன இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போகிற ஒரு பொண்ணு தானே, இந்த மாதிரியான சொற்களை தவிர்த்துட்டா இந்த சமுதாயம் உருப்படும். நல்ல சமுதாயம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம்.